2025ஆம் ஆண்டுக்கான வங்கிகளுடைய லாபங்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த லாபத்தை பொறுத்த வரைக்கும் இது பிஏடின்னு சொல்லப்படுகின்ற, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். வரி வட்டிக்கு பின்னரான அனைத்து இலங்கையுடைய பிரதான வங்கிகளுடைய லாபங்கள் தற்பொழுது பப்ளிஷேட் பண்ணப்பட்டிருக்குது, வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது ஒரு வங்கியாக இருந்தால், ஒரு தனியார் வங்கியாக, அரசு வங்கியாக இருக்கின்ற போது வங்கி கட்டமைப்பினுடைய பிரதான வருமானமாக கருதப்படுவது உண்மையாகவே வட்டி வருமானம். அதாவது வங்கியினால் வழங்கப்படுகின்ற கடனுக்கான வட்டி வருமானம். ஆகவே வங்கியினுடைய பிரதான வருமானம் மூலமாக இந்த வட்டி வருமானம் காணப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் வங்கிக்கு பிரதானமாக ஏனைய இதர வருமானங்களும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வங்கி இடைத்தரகராக செயற்படுகின்றதன் மூலம் இந்த பிணை முறிகள் வாங்குவதிலேயோ அல்லது ஏனைய கடன் பத்திரங்கள் வழங்குவதன் மூலமாகவோ, அரசினுடைய இடைத்தரகர் முகவராக வேலை செய்வதன் மூலமாகவும் இந்த வங்கிகளுக்கான வருமானங்கள் கிடைக்கின்றன. அதே மாதிரி இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் சொல்லப்படுகிற ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கான கொடுக்கல் வாங்கல் மூலமும் வங்கிகள் தங்களுக்கான வருமானங்களை உழைத்துக் கொள்கின்றன. அதே சந்தர்ப்பத்தில் வங்கியுடைய சார்ஜஸ் சொல்லப்படுகின்ற அறவீடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறவீடுகள் மூலமும் வங்கிகள் தங்களுடைய வருமானங்களை உழைத்துக் கொள்கின்றன. அறவீடுகள் என்று சொல்லப்படுகிறீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், வங்கிகளினால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸில் அந்த எஸ்எம்எஸ் அலர்ட்டுக்கான எஸ்எம்எஸ் சர்வீஸ் வழங்க வேண்டும், அதற்கான ஒரு கொடுப்பனவாக இருக்கும். நீங்கள் ஏடிஎம்மில் காசு எடுக்கிறீங்க, அந்த காசு எடுக்க அந்த வெட்டப்படுகின்ற அந்த ஏடிஎம் சார்ஜஸ் ஒரு அவங்களுடைய வருமானமாக கருதப்படும். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் கம்மியாக குறைவாக இருக்க அதற்கும் வங்கியினால் ஒரு கட்டணம் அளவிடப்படும். ஆகவே அந்த கட்டணமும் இங்கே வங்கியினுடைய வருமானமாகத்தான் கருதப்படும். ஆகவே உங்களிடமிருந்து வங்கி அறவிடுகின்ற அனைத்து விதமான மேலதிக கட்டணங்கள் எல்லாமே வங்கியினுடைய வருமானமாகவே கருதப்படும். இந்த வருமானங்கள் இருந்து மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நீங்கள் வங்கியில் செஞ்சிருக்கிற அந்த வைப்புக்கான வங்கியினால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வட்டி. அந்த வட்டி வங்கிக்கான பிரதானமான ஒரு செலவினமாக கருதப்படுகிறது. இது இல்லாமல் வங்கியினுடைய ஏனைய கொடுப்பனவுகள், உதாரணமாக வங்கியினுடைய பிராந்திய காரியாலயங்கள், வங்கியினுடைய கட்டடங்கள் அமைந்திருக்கிற இடங்கள், அதே மாதிரி ஏடிஎம் நிலையங்கள் அமைந்திருக்கின்ற இடங்கள், அதே மாதிரி இதர சேவை வழங்குகின்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்ற வாடகை வருமானங்கள், இது மட்டும் இல்லாமல் வாடகை செலவினங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏனைய ஊழியர் செலவினங்கள் என பல்வேறுபட்ட செலவினங்கள் காணப்பட்டாலும் வங்கியுடைய முதலீட்டு வருமானங்களிலும் இந்த வட்டி வருமானங்களின் அடிப்படையில் வங்கியுடைய மொத்த லாபம், அதாவது வரிக்கு முன்றான லாபம் கணிக்கப்படும். அதன் அடிப்படையில் வங்கித்துறைக்கான வருமான வரியானது வங்கியினால் நிறுவனங்கள் அடிப்படையில் அவைகள் வருமான வரி செலுத்துகின்றன. இந்த வருமான வரிகள் செலுத்தப்பட்டதற்கு பின்னர் தற்பொழுது வங்கியினுடைய லாபங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய அதிக லாபம் ஈட்டிய ஒரு நிறுவனமாக 2025ஆம் ஆண்டுக்கான விடயங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்கின்ற எல்லா விடயங்களும் பில்லியனில் சொல்லப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்களா, பில்லியனில் ரவுண்ட் அப் பண்ணப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் மிக முக்கியமான வங்கியாக கருதப்படுகின்ற இலங்கை வங்கி, பேங்க் ஆஃப் சிலோன் சொல்லப்படுகின்ற பிஓசி வங்கிக்கான லாபமாக 76 பில்லியன் ரூபாய் உழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை ரூபாயில் 76 பில்லியன் ரூபாய் உழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக கமர்ஷியல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதற்கான லாபமாக 58.49 பில்லியன் ரூபாய் உழைக்கப்பட்டிருக்குது. இது கமர்ஷியல் வங்கிக்கானது. இலங்கையுடைய வங்கிகளிலேயே அதிக நன்மதிப்பு கொண்ட சர்வதேச ரீதியாக முன்னிலைப்படுத்தப்பட்ட 1000 வங்கிகளுக்குள் முன்னிலைப்படுத்தப்பட்ட வங்கியாக இந்த கமர்ஷியல் வங்கி கருதப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக ஹட்டன் நேஷனல் வங்கி, இந்த ஹட்டன் நேஷனல் வங்கின்னு சொல்லப்படுகிற ஹெச்என்பியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இது ஒரு இலங்கையுடைய ஓனரை கொண்ட வங்கி, இலங்கையுடைய தனியார் ஓனர் நிறுவனத்தை கொண்ட வங்கி. இந்த வங்கியினுடைய லாபமாக 45.40 பில்லியன் ரூபாய்களை தங்களுடைய கடந்த ஆண்டுக்கான வரிக்கு பின்னரான லாபமாக கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்த கட்டமாக பீப்புள்ஸ் பேங்க் சொல்லப்படுகின்ற மக்கள் வங்கி, இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40.20 அதாவது 2 மில்லியன் கொண்டிருக்கின்றது, லாபத்தை கொண்டிருக்கின்றது. அதாவது 40.20 என்ற பில்லியன் லாபத்தை கொண்டிருக்குது உங்களோட பீப்புள்ஸ் பேங்க். உங்களுக்கு தெரியும், பிஓசி பேங்க் அண்ட் பீப்புள்ஸ் பேங்க் கவர்மெண்ட்ஸுடைய பேங்காக இருந்தாலும் பீப்புள்ஸ் பேங்க் தான் கவர்மெண்ட்ஸ் நிறுவனங்களுடைய கவர்மெண்ட் அரசு டிரான்சாக்ஷன் எல்லாமே மெயினாக இடம்பெறுகிறது. அதாவது அரசனுடைய கொடுப்பனவுகள், சம்பளங்கள் இவை எல்லாமே அதிகளவாக பீப்புள்ஸ் பேங்கில் தான் இடம்பெறும். அவருடைய லாபம் 40.2 மில்லியன்ஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பத் பேங்க்
அதிகளவாக பொதுமக்களால் பயன்படுத்தப்படுகின்ற இலகுவாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய பேங்காக இருக்கின்ற இந்த சம்பத் பேங்க் ஏடிஎம்ஸ் ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் இதாக இருக்கும். இவர்களுடைய வங்கியினுடைய லாபமாக வரிக்கு பின்னரான லாபம் 2025 ஆண்டில் வந்து 30.20 பில்லியனாக உழைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிபி பேங்க்னு சொல்லப்படுற நேஷன் ட்ரஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நேஷன் ட்ரஸ்ட் பேங்கில் வந்து என்டிபி இவருடைய லாபமாக 19.30 பில்லியன் ரூபாயாக உழைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக டிஎஃப்சிசி பேங்க். இந்த டிஎஃப்சிசி பேங்கை பொறுத்த வரைக்கும் இது 24 மணித்தியாலயங்கள் அதிக சேவை வழங்கி கொண்டிருக்குது. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் இது இன்டர்நேஷனல் பேங்காக கருதப்படுகின்றதும் டிஎஃப்சிசி வணிக வங்கி மற்றும் டிஎஃப்சிசி வர்த்தக வங்கி இருக்குது. இவர்களுடைய லாபமாக 16.03 பில்லியனாக இவர்களுடைய லாபம் உழைக்கப்பட்டிருக்கின்றதும் சொல்லப்பட வேண்டியது. அதே சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக இன்னுமொரு பேங்க் தான். இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு அதிகளவான வீடமைப்பு கடன்களையும் டெவலப்மெண்ட் கடன்களையும் வழங்குகின்ற பங்களிப்பை செய்கின்ற ஒரு அரச தனியார் கூட்டு நிறுவனமாக கருதப்படுகின்ற நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது தேசிய அபிவிருத்தி வங்கின்னு சொல்லப்படுகிற என்டிபியை பொறுத்த வரைக்கும் இவருடைய லாபமாக 11.00 பில்லியனாக கருதப்படுகிறது. உண்மையாக இந்த லாபத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் உழைக்கப்பட்டதன் அடிப்படை பிரதானமாக இந்த லோன்ஸ் மூலமான லாபமாக தான் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இறுதியாக பேன் ஏஷியா பேங்கை பொறுத்த வரைக்கும் பேன் ஏஷியா பேங்குடைய லாபம் வந்து 4.01 பில்லியனாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டினுடைய அரசினுடைய ஸ்திரத்தன்மை, நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி, பங்குச்சந்தையில் ஏற்பட்ட வளர்ச்சி, அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகங்களில் ஏற்பட்ட வளர்ச்சி, பொதுமக்களுடைய நாணய புழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், பணவீக்கத்தினுடைய தாக்கங்கள், இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி வந்து நிலையான ஸ்திரத்தன்மை, நிலைத்திருக்கும் பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி வந்து ஆட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற ஸ்திரமான தன்மை, ஆட்சியில் அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் ஏற்பட்டிருக்கிற நம்பகத்தன்மை என்ற அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான 2025 ஆண்டில் அதிகளவான வங்கிகள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் வங்கி லாபங்களை உழைத்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு மிக பயனுள்ள தகவலாக இருக்கும் நினைக்கிறேன். இவ்வாறான பயனுள்ள தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு சசிஎஸ்எல் புலோக்கை லைக் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.